டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? கமல்ஹாசன் அவர்கள் அவரோட மகளை வச்சு படம் தயாரிக்கலாமேன்னு பாண்டியன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சரியான கதை அமைந்தால் நிச்சயமாக தன்னுடைய மகளான ஸ்ருதிஹாசனை வைத்து கமல்ஹாசன் படம் எடுப்பார். எல்ஐகே படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கான்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி என்று வெளிவருகிறது என்று தொடர்ந்து விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்க நீங்கள் பார்க்கலையா என்ன? டூட் உண்மையாலுமே 100 கோடி வசூலை தொற்றுச்சான்னு முக்கூடலேருந்து கதிர் கேட்டிருக்காங்க. டியூட் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் பல எழுந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலை தொட்டு விட்டது என்பது உண்மைதான். பிக் பாஸ் 2வோட டைட்டில் வின்னரான ரித்திகா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மைக்கேல் சடையபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தா தானே உங்களுடைய கேள்விக்கு நான் சரியாக பதில் தர முடியும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் பார்க்குறதில்ல, எப்போதாவது ஒரு முறை அந்த நிகழ்ச்சியை பார்ப்பேன், அவ்வளவுதான். எடிட்டர் மோகன் ஏதாவது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு காவ்யா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எடிட்டர் மோகன் பல இயக்குநர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார், ஆனால் நேரடியாக எந்த திரைப்படத்தையும் அவர் இயக்கியதில்லை. விஷால் நடிக்கிற மகுடம் படத்தோட பிரச்சனை முடிஞ்சுதான்னு தன்யா மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஷாலுடைய மகுடம் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தீர்ந்ததுனால தான் அவருடைய படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய கதாசிரியரான ரவியரசுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன் அப்படின்றதெல்லாம் பேசி முடித்து விட்டார் விஷால். அதன் காரணமாகத்தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பல நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நடிகர் கிச்சா சுதீப் நடிக்கிற தமிழ் படம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சத்யஜோய் நிறுவனத்தின் தயாரிப்பிலே கிச்சா சுதீப் நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. இந்த படத்தை அடுத்த மாதம் வெளியிட வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. இப்போ இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும்போது டிசம்பர் மாதத்தில் அந்த படம் வெளிவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஜனவரி மாதத்தில் அந்த படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. சூரியவம்சம் படத்தோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு மத்திஹலியிலேருந்து பரமசிவம் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியவம்சம் 2ஆம் பாகத்தை பற்றி நீங்களும் நானும் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் சம்பந்தப்பட்ட யாரும் சமீப காலமாக அதை பற்றி பேசுவதாக தெரியல. இப்போல்லாம் ஹிந்தி படங்கள் தமிழில் பெருசாக சக்ஸஸ் ஆகிறது இல்லையே, இதற்கு காரணம் என்னன்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. சமீப காலமாக இந்தி படங்கள் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் வெற்றி பெறலை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். வெங்கட் பிரபுவோட பார்ட்டி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. பார்ட்டி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற முயற்சியில் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான டி சிவா இருந்தார். அந்த முயற்சியில் ஏற்பட்ட சிறு தடங்கள் காரணமாக இப்போதைக்கு அந்த படத்தினுடைய வெளியீடு தள்ளி போயிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த ஆண்டு துவக்கத்திலே அந்த படம் வெளியாகும்னு நினைக்கிறேன். மதன் கார்கி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. மதன் கார்கி முன்ன என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதை தான் இப்பவும் செஞ்சுட்டு இருக்காரு. படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார், சில மொழி மாற்ற படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ இருக்க டேரக்டர்ஸ் யாராவது பாலச்சந்தர் சார் மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறாங்களான்னு டி நகர்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தரை போல படம் எடுக்கின்ற இயக்குனர் யாராவது இப்போ இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை என்பது தான் என்னுடைய பதில். சிபிராஜ் இப்போ என்ன படம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவராஜ் படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார், ஆனால் பரபரப்பாக படங்களில் நடிக்கிறதா தெரியல. பொதுவாகவே நடிக்கிறதுல சிவராஜுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைந்து விட்டதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. வி சேகரோட படங்களில் நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷனில் கலந்துருக்கீங்களான்னு சங்கீதா மாம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் வி சேகர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய படங்களுடைய கதை வாதத்தில் எந்த காலகட்டத்திலும் நான் கலந்து கொண்டதில்லை. சிவி குமார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தென்காசிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. முன்ன படத்தயாரிப்பிலே தீவிரமாக இருந்த சிவிகுமார் இப்போ படங்களை இயக்குவதிலே தீவிரமாக இருக்கார். அவருடைய இயக்கத்திலே அடுத்து ஒரு படம் இப்போ வெளியேற இருக்கிறது. அந்த படம் தவிர இன்னொரு படத்தையும் இப்போது இயக்குகின்ற முயற்சியில் இருக்கார் சிவிகுமார். சித்ரா சார், உங்களுக்கு சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்கா? இப்போ எந்த சீரியல் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்கன்னு அருண் தென்காசிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் சரியான ஆளா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீரியல்களை பொதுவாக நான் பார்ப்பதே இல்லை. சித்ரா சார், நீங்கள் அஜித் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு சங்கீதா மாம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துடைய ஆரம்ப காலம் முதல் அஜித் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பல சந்தர்ப்பங்களை நாங்கள் நெருக்கமாக பேசியிருக்கோம். ஆனாலும் அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் அமையலை. நடிகர் விஜய் ஏன் இப்போ வரைக்கும் எந்த படமும் டைரக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு மதுரையிலேருந்து மணிகண்ட பிரபு கேட்டிருக்காங்க. ஒரு படத்தை இயக்குகின்ற ஆற்றல் விஜய்க்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆற்றல் அவருக்கு இருக்கிறதுனால அது எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு அப்படின்றதையும் அவர் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னோம். அதன் காரணமாக தான் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ஏன் மலேசியாவில் வைக்கிறாங்கன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய
மலேசிய விநியோகஸ்தர் தான். நடிகர் விக்ரம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஆக்டிங் கிளாஸ் போனாரான்னு சங்கர் சேரன் மாதேவிலேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் மிகச்சிறந்த ஒரு நடிகராக உருவெடுத்திருப்பதனால இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எந்த நடிப்பு பயிற்சி கல்லூரிலையும் அவர் படிக்கலை. ஆனால் மேடை நாடகங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அதற்கு பின்னாலே தன்னைத்தானே செதுக்கி கொண்டு மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் தான் விக்ரம். அடுத்து என்று ஒரு தகவல். அண்ணாமலை திரைப்படத்தை பொறுத்தவரையிலே ரஜினிகாந்த் பாம்போட நடித்த காட்சியில் அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன் இருக்க, அது இன்று வரையிலே மறக்க முடியாத ஒரு ரியாக்ஷன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காட்சியில் ரஜினிகாந்த் நடித்து முடித்த உடனே அந்த யூனிட்டில் இருந்து எல்லோருமே பலத்த கைத்தட்டலோடு அவரை பாராட்டி இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக அவருடைய நடிப்பு அந்த காட்சியிலே அமைந்திருந்தது. அந்த காட்சிக்கான படப்பிடிப்பு நடந்து முடிந்ததற்கு பின்னாலே ரஜினிகாந்த் பக்கத்தில் போன சுரேஷ் கிருஷ்ணா, எப்படி இவ்வளவு இயல்பாக இந்த காட்சி நடிச்சிங்க, இந்த காட்சி இப்படி தான் நடிக்கணும்னு முன்னதாகவே திட்டமிட்டிருந்தீங்களா, இல்லைன்னா இவ்வளவு அழகாக இந்த காட்சி அமைஞ்சிருக்காது. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சிரிப்பு, ரெண்டையும் நீங்கள் கொண்டு வந்த விதம் இருக்க, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது என்று ரஜினியை பாராட்டியிருக்கிறார். அப்போ ரஜினிகாந்த் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மேலே பாம்பு வரும்போது எந்த மனுஷனுக்கு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ளே எனக்கு இருந்த பயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கங்கே நான் சிரித்தேன் என்று ரஜினி சொல்ல, எது எப்படியோ காட்சி மிகச்சிறப்பாக அமைந்து விட்டது என்று அவரை பாராட்டினாராம் சுரேஷ் கிருஷ்ணா. அண்ணாமலை படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பாம்பு காட்சி இருக்கே, அது இன்று வரையிலே ரசிகர்கள் கொண்டாடுகின்ற ஒரு காட்சி என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த காலகட்டத்தில் கஸ்தூரிக்கு இந்த பொது விஷயங்களை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எழுந்தது? சமத்துவத்தை கேட்குறேன். நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கறது இதுலெல்லாம் நமக்கு முன்னேற்றம் வரல. இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய விலை தான் சிறைவாசமா? என் மேலே கொடுக்கப்பட்ட புகார் 4 புகார். சிறை உள்ள நுழையிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களோடு நாங்கள் இருந்தேன். எனக்கு சில அழுத்தங்கள் இருந்தது. ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு வாசம் தான் நீங்கள் பிக் பாஸில் விரும்பி ஏற்றுக்கொண்டு. ஆமாம், மதுமிதா வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.